ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்பா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் கப் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 கப் எடுத்திருக்கேன். அழுத்தி வைக்கல. ஒரு பேன் வச்சுட்டு அது சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு தனியாக. இப்போ இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த 2 கப் தேங்காவை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்துக்கலாம். இவ்வளோ வறுத்தா போதும். இப்போது நம்ம எந்த கப்பில் தேங்காய் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 2 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்தா போதும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுகரோட தன்மையை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டை எடுத்து கொஞ்சமாக நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அடியில் அது ஒட்டிக்கும். அதனால் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா கிளறையில் பாருங்கள். அப்போ அடியில் ஒட்டாமல் நல்லா ஒன்று திரண்டு வருது. இதுதான் கரெக்டான பதம். நம்ம அதை அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். நெய் தடவின தட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய் தடவின தட்டுக்கு மாற்றியாச்சு. ஒரு நெய் தடவின ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டுக்கலாம். நல்லா சமப்படுத்தியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கையிலேயே இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கிட்டானா தான் எடுக்க முடியும். நல்லா ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ பீஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்படி வச்சு தள்ளினாலே அழகாக பீஸு வந்துடும். சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி. இது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.